இன்னைக்கு நம்ம வல்லக்கோட்டை முருகர் கோயில் போறோம். ஒரு வேலையா போறோம், அப்படியே சாமியும் கும்பிட்டு வரலாம். இன்னைக்கு வந்து டியூஸ்டே. கோயிலுக்கு வந்து அர்ச்சனை கவுண்டர் வந்து நாங்க பண்ணி தர போறோம். என்னோட கிளைண்ட் பண்றாரு, நம்ம தான் வெண்டார் அதுக்கு. ஸோ அதை பண்ணி கொடுக்க போறோம். அதை பார்க்க உங்க கோயிலுக்குள்ள வருவாங்க, சாமி மட்டும் கும்பிட மாட்டாங்க. கோயில் வர வருவோம். ஏன் இருக்கான்னு தெரியல, அப்புறம் எதுக்கு நான் கும்பிடணும்? கும்பிட வரேன்னு நான் சொல்லல, நீங்க கும்பிடுங்க. இல்ல நீங்க எங்களுக்கு கும்பிட வேணாம்னு சொல்றீங்க, நாங்க சொல்லல. கும்பிடுறீங்களா கும்பிடலையா கும்பிட வேணாம்னு சொல்லல. அதனால இவரு எங்களை கும்பிட வேணாம்னு சொல்லல, நாங்க சொல்லல. நாங்க சொன்னோம். மதியம் எங்க மாமா நேற்று வச்ச மீன் குழம்பு நல்லா இருக்கும். வாரம் வாரம் எங்களுக்கு ப்ரோ வீட்ல இருந்து மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி எல்லாம் வந்துரும். கோயில்ல பிரசாதம் கொடுப்பாங்களா? நம்ம 1 மணிக்கு போறோம். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுல, அப்ப அதாவது அது சரியாயிருதே. அப்ப எல்லாருக்கும் குடும்ப ஊர்ல இருந்து இங்க வராங்க, வர வேணாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. பேசாம வீட்லயே உட்காந்துருங்க, உட்காந்தா டிராபிக்கே வராது. அந்த மாதிரி எல்லாருக்கும் அமையுமா? ஐடி கம்பெனில எல்லாம் உட்காந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொரோனால ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ். 5 வருஷம் வீட்லயே உட்காந்து இவங்களுக்கு. ஏன் ப்ரோ நம்ம வர்ற ஃபிளைட் எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஏர் ஏசியால தான் வாய்ப்பு இருக்கும். ஏர் ஏசியா தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்புறம் ஏன் அதுல போட்ட லாஸ்டா ஒரு வீடியோ எடுத்து வச்சிடறோம். அதுக்கப்புறம் நாங்க உயிரோட இருந்தா நீங்க வந்து எங்களை பாப்பீங்க. மொரட்டு சிங்கிள் அங்க தாஜ்மஹால் வந்து என்னது பண்ண போறீங்க? கப்புள்ஸ் எல்லாம் போய் என்னது கேட்டீங்க? போட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம். என்ன ஸ்டில் ப்ரோ எடுப்பீங்க அந்த தாஜ்மஹாலோட கொண்டே பிடிச்சிட்டு? பாகுபலி தூக்குற மாதிரி போட்டோ எடுத்துக்க. நாங்கள் கோயிலையே லஞ்ச் முடிக்க போகிறோம். நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லாமே வாங்கிட்டோம். வல்லக்கோட்டை முருகர் கோயிலில் பாருங்கள் என்னென்னலாம் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு சொல்லிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கேசரி தான் நல்லா இருக்கும். இங்கே வல்லக்கோட்டை முருகன் கோயில் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் நல்லா தரிசனம் முடிஞ்சிருச்சு. விஐபி தரிசனல கிட்டே போய் நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம். நாங்கள் உள்ள கோயிலுக்குள்ள வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். வந்து அவர் உள்ளவரை வந்து கருவறை வந்து நின்று சாமி கும்பிட்டு வந்தார். அதான் இவருக்கு முருகனை பிடிக்கலைனாலும் முருகனுக்கு இவரை பிடிச்சிருக்கு, அதான் கூப்பிட்டுக்கிட்டாரு. முருகருக்கு எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இது 1/2 மணி நேரம் பேசுவாங்க 2 பேரும். அதுல இருந்து தப்பிக்கணுங்கிறதா கோயிலுக்குள்ள போனோம், அவ்வளவுதான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா மீட் பண்றோம்.